சட்டப்பேரவை தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்பமனு அளித்தவர்களுக்கான 3வது கட்ட நேர்காணல் சென்னை போயஸ் தோட்டத்தில் நடைபெற்று வருகிறது. காஞ்சிபுரம், திருவள்ளூர், வேலூர், மதுரை, சிவகங்கை, விருதுநகர், திண்டுக்கல் ஆகிய மாவட்டங்களில் இருந்து விருப்பமனு அளித்த 100க்கும் மேற்பட்ட அதிமுகவினரிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் முதலமைச்சருமான ஜெயலலிதா நேர்காணல் நடத்தி வருகிறார். இதுகுறித்து விரிவான தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜா. அதிமுக 3வது கட்ட நேர்காணலில் யார் யாரெல்லாம் கலந்து கொண்டிருக்காங்க, அது குறித்த விவரங்கள் சொல்லுங்க. வரும் சட்டப்பேரவை தேர்தலில் அஇஅதிமுக சார்பாக போட்டியிடுவதற்கு ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் அஇஅதிமுகவில் விருப்பமனு தாக்கல் செய்திருந்தனர். இந்நிலையில் கடந்த 6ஆம் தேதி முதல் கட்ட நேர்காணல் தொடங்கியது. விருப்பமனு தாக்கல் செய்தவர்களுக்கான நேற்று 2வது கட்ட நேர்காணலை முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா நடத்தினார். அதில் 4 மாவட்டங்கள், தென் மாவட்டங்களைச் சேர்ந்த 4 மாவட்டங்களில் தொண்டர்கள் அழைக்கப்பட்டிருந்தனர். இந்நிலையில் 3வது நாளாக இன்று மதுரை, தேனி, திண்டுக்கல் உள்ளிட்ட 3 மாவட்டங்களில் உள்ள அஇஅதிமுகவினுடைய விருப்பமனு தாக்கல் செய்தவர்கள் இன்று அழைக்கப்பட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா அவர்களிடையே நேரடியாக நேர்காணலை நடத்தினார். அதற்கு அடுத்தபடியாக நேற்று விடுபட்ட சென்னைக்கு அருகே உள்ள காஞ்சிபுரம், திருவள்ளூர் மற்றும் வேலூர் ஆகிய 3 மாவட்டங்களில் உள்ள தொண்டர்களும் அழைக்கப்பட்டு அவர்களிடம் நேர்காணல் நடத்தப்பட்டது. அதேபோல் நேற்று விருதுநகர் மற்றும் சிவகங்கை ஆகிய மாவட்டங்களுக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது. அவர்கள் தற்பொழுது அஇஅதிமுகவினுடைய தலைமை அலுவலகத்தில் காத்திருக்கின்றனர். எந்த நேரத்திலும் அழைக்கப்படலாம், அழைத்தால் நேர்காணலில் பங்கேற்கலாம் என்று. ஆனால் இன்றைய நேர்காணல் தற்போது முடிவடைந்துள்ளது. சரியாக 1:30 மணி அளவில் தொடங்கியது. தற்போது இந்த நேர்காணலை முதலமைச்சர் ஜெயலலிதா முடித்துள்ளார். நாளை மீண்டும் நேர்காணல் தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ராஜா, புதுமுகங்கள் பலருக்கு அதிமுக சார்பில் போட்டியிட வாய்ப்பு இருக்கா சொல்றாங்க. அது பற்றி அக்கட்சிக்காரர்கள் என்ன சொல்றாங்க, அது பற்றி சொல்லுங்க. கண்டிப்பாக, பொதுவாக இந்த சட்டப்பேரவை தேர்தலில் அதிகமாக அஇஅதிமுகவில் புதுமுகங்கள் போட்டியிடுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக ஏற்கனவே கூறப்பட்டது. அதை கடந்த 2 நாட்களாக நாம் இங்கு காண முடிந்தது. ஏனென்றால் இந்த வேட்பாளர் தேர்வுக்கு அழைக்கப்பட்டவர்கள் முழுவதும் புதுமுகங்களே. அதாவது கட்சியினுடைய அடிமட்ட தொண்டர்களும் அழைக்கப்பட்டுள்ளனர். வார்டு மெம்பர், அதேபோல் உள்ளாட்சி அமைப்பினுடைய பிரதிநிதிகள், அதேபோல் கட்சியின் ஒன்றிய செயலாளர், அதேபோல் கிளைக்கழக செயலாளர் உள்ளிட்ட இதுபோன்ற கட்சியின் முழுவதுமாக கடந்த 2 நாட்களாக 100கணக்கான புதுமுகங்கள் தான் அழைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்களிடம் முதலமைச்சர் நேரடியாகவே இந்த பல்வேறு கேள்விகளை, அதாவது தொகுதி நிலவரம் குறித்தும், தங்கள் தொகுதியில் எவ்வளவு ஆண் வாக்காளர்கள், பெண் வாக்காளர்கள் உள்ளனர், அதேபோல் கட்சியில் எவ்வளவு காலமாக அவர் இருக்கிறார் என்பன முழு விவரங்களையும் அவர் கேட்டறிந்துள்ளார். மேலும் இந்த நேர்காணலை முடித்துவிட்டு வந்தவர்களிடம் ஒரு சிலரிடம் நாம் பேசும்போது அவர்கள் தெரிவித்தது என்றால், இவர்கள் முதலமைச்சர் முன்பு அமர்ந்து இந்த நேர்காணல் ஆரம்பிக்கும் முன்பாகவே அவர்களுடைய முழு விவரங்களும் பொதுச் செயலாளருடைய கையில் இருந்ததாகவும், அவருடைய குடும்ப விவரங்கள், எந்த ஆண்டு அவர் கட்சியில் சேர்ந்தார், எதுபோன்ற கட்சி பணிகளை மேற்கொண்டார் என்ற முழு விவரங்களையும் அவர் வைத்திருந்ததாக தெரிவித்தனர். அதற்கு அடுத்தபடியாக இன்னொரு கருத்தையும் அதிக அளவில் இங்குள்ளவர்கள் பதிவு செய்துவிட்டு சென்றனர். என்னவென்றால், இன்று முதலமைச்சர் அழைத்ததே தங்களுக்கு பெரிய மகிழ்ச்சி என்றும், தேர்தலில் போட்டியிட சீட் கொடுத்தாலும் கொடுக்கவிட்டாலும் இந்த நேர்காணலில் கலந்து கொண்டதே தங்களுக்கு பெரிய அளவில் மகிழ்ச்சி அளித்துள்ளதாக சொல்லி ஏராளமான அந்த அஇஅதிமுக நேர்காணலுக்கு வந்தவர்கள் சொல்லிவிட்டு தற்பொழுது இங்கிருந்து கிளம்பியுள்ளனர்.